ட்ரேடிங்ன்ற பேரை வச்சு மக்களை ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதில் நான் சொல்லியிருப்பேன், இந்த சேனலில் ஃபிட்னஸ், ஃபினான்ஸ் அண்ட் இது ரிலேட்டடான வீடியோஸ் வரும். அண்ட் இந்த சேனல் என்னோட பர்சனல் டாக்குமெண்ட்ரியாகவும் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபிட்னஸ் கோலை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நம்ம சொல்லியிருப்பேன். அண்ட் தென் மிடில்லையும் ஒரு சைக்கலாஜிக்கல், ஃபினான்ஷியல் சைக்கலாஜிக்கல் வீடியோன்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் அதில் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு டாஸ்க்கும் கொடுத்துருப்பேன். அதுக்கு நிறைய பேர் ஆன்சரும் பண்ணியிருந்தீங்க. இது என்ன ஒரு அவேர்னஸ் வீடியோனா, இப்போ ஃபியூ டேஸ் முன்னே ஒரு பர்சனை மீட் பண்ணேன். ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடா, ட்ரேடர்ஸ் ரிலேட்டடா அண்ட் ட்ரேடிங் ரிலேட்டடா அவங்களுக்கு இருந்த நிறைய டவுட்ஸுமே என்கிட்ட கேட்டு சார்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ட்ரேடிங்ல நடக்கிற நிறைய ஸ்கேம்ஸ் பத்தின நிறைய டீடைல்ஸ் ஷேர் பண்ணாங்க. ஸோ இப்போ ட்ரேடிங்ல கரண்டா இப்போ என்ன மாதிரியான ஸ்கேம் சைலண்டா நடந்துட்டு இருக்கு, ஸ்கேம்னே தெரியாத அளவுக்கு அது என்ன சைலண்டா நடந்துட்டு இருக்குன்னா, ட்ரேடிங்ன்ற பேர்ல ட்ரேடிங் கிளாஸ் கண்டக்ட் பண்றது, ட்ரேடிங் கோர்சஸ் ஹெல்ப் பண்றது அண்ட் ட்ரேடிங்ஸை கால்ஸ் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் இப்போ நிறையவே நடந்துட்டு இருக்கு. அதுல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான் ஒரு அவேர்னஸ் வீடியோவா இதை போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன ரிக்வெஸ்ட் பண்ணாரு. ஸோ அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் பண்ண சில ரிசர்ச்ல இருந்து அண்ட் ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கேம் பண்ற பீப்புள்ஸ்லாம் யாருன்னா ஆல்ரெடி வேற ஒருத்தரால ஸ்கேம் பண்ணப்பட்டவங்க. என்ன பிரதர் சொல்கிறீங்க, அவங்களே ஸ்கேம் பண்ணுறாங்க, இல்லை அவங்கள யார் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1.5 year முன்னாடி ஒரு ஃபேமஸ் யூடியூப் சேனலில் ஒரு ட்ரேடர் இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. ஒரு யங் ட்ரேடர். எனக்கு நிறைய பேர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி, இது ரியலா, இது உண்மையா, ஃபாரெக்ஸ் ட்ரேட்னு சொல்கிறாங்க, அவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் காட்டுறாங்க, ப்ராஃபிட் ப்ரூஃப்லாம் காட்டுறாங்க, நாங்கள் இது உண்மையாக கேட்டிருந்தாங்க. அண்ட் நான் அந்த டைமில் என்கிட்ட எல்லாருக்குமே சொன்னேன், இது ஸ்கேம் அப்படின்றத நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அதே மாதிரி அந்த பர்சனும் பெரிய ஸ்கேம் பண்ணிவிட்டு இப்போ இந்தியாவிலே இல்லைன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் இந்தியாவிலே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணப்பட்டவங்களாம் யாருன்னா, ஒரு காலேஜ் அண்ட் இயர்லி இந்த 21, 22 இந்த ஸ்டேஜில் இருக்கவங்க குயிக் ரிச் ஆகணும், சீக்கிரம் மணி ஏர்ன் பண்ணணும் அண்ட் இன்ஸ்டா, யூடியூப் இதெல்லாம் பார்த்து அவங்க காட்டுற அந்த லக்ஸரி லைஃப், லக்ஸரி ஃபோன்ஸ், கார்ஸ் இதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு ஸோ நம்மளும் அவங்கள மாதிரி மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் அவங்க கிட்ட போய் ஸ்கேம் ஆனவங்க. ஸோ இப்போ அவங்கள என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்க கிட்ட இவங்க ஏமாத்தின சர்டன் பீப்புள்ஸில் சிலர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த சதுரங்க வேட்டை படத்தில் வர மாதிரி அவங்க நம்மளை ஏமாத்தல, நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு டைலாக் வரும்ல, அந்த மாதிரி இவங்களுமே இப்போ என்ன பண்றாங்க, அரைகுறையா அந்த ட்ரேடிங்கை கத்துக்கிட்டு, அரைகுறையா அந்த ஃபாரெக்ஸ் சம்திங் இது எல்லாரும் லேர்ன் பண்ணிட்டு இவங்க இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்ஸ்டா, யூடியூப்ஸ்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் காட்டுறது, மோட்டிவேஷனலா ட்ரேடிங் பத்தி பேசுறது, மோட்டிவேஷனல் ட்ரேடிங் வீடியோஸ் போடுறது, ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸ்கிரீன்ஷாட்ஸ் அண்ட் நிறைய கால்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயத்தை ப்ரொவைட் பண்ணி மக்களை ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரேடிங்ல மட்டும் தான் இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லை, அது தவிர்த்து நிறைய விஷயத்துல நடக்குது. லைக் MLM, இப்போ ரீசெண்டா வேற அந்த கிரிப்டோ காயின்ஸ் வச்சு நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துட்டே தான் இருக்கு. ஒரு ரியல் ட்ரேடர் யாருன்னா, டிசிப்ளினா, சைக்கலாஜிக்கலா அவங்க கிட்ட இருக்க கேபிட்டலை ஒரு லாங் டேர்ம் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்றவங்க. தே ட்ராக் தர் ஜர்னி அண்ட் டேட்டா லைக் அ பிஸ்னஸ். ஸோ இதுதான் ஒரு ஆக்சுவல் ட்ரேடர். ஸோ அந்த மாதிரி ட்ரேடர் சைலண்டா சொசைட்டியில் அவங்கான வேலையை பார்த்துட்டு, அவங்க மணி ஏர்ன் பண்ணிட்டு, அவங்களோட ரிஸ்கை மேனேஜ் பண்ணிட்டு, அவங்களோட கேபிட்டலை க்ரோத் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவர் சொன்ன சில விஷயங்கள் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. லைக் நீங்களே திங்க் பண்ணுங்க, இப்போ 2 பீப்புள் இருக்காங்க. ஒன்று இலான் மஸ்க், அப்போ ஒரு நல்ல டாப் காலேஜில் இருக்க MBA ப்ரொஃபஸர் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க, 2 பேர்கிட்ட நீங்கள் யார்கிட்ட பிஸ்னஸ் கற்றுக்க போறீங்க அப்படின்னு. நீங்கள் யார்கிட்ட கற்றுப்பீங்க? டாப் காலேஜில் இருக்க MBA ப்ரொஃபஸர் கிட்டயா, இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடையும் நல்ல வெல்த்தோடையும் இருக்க இலான் மஸ்க் கிட்ட கற்றுப்பீங்களா? ஒரு பிஸ்னஸை பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்ஸ் கிட்ட தான் கற்றுக்க முடியும். ஒரு MBA ப்ரொஃபஸர் கிட்ட நீங்கள் கற்றுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கற்றுக்க முடியாது. இவங்க கிட்ட அந்த பண்ணுற நாலேஜை வேணால் கெயின் பண்ணாமல் தவிர, நாலேஜ் என்றைக்குமே எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஈக்குவல் ஆகாது. இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறவங்க ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. மக்களாகிய நீங்கள் தான் சேஃபாக இருக்கணும். ட்ரேடிங்ன்றது யாரும் கற்றுத்தரதோ, இல்லை கிளாஸுக்கு போய் கற்றுக்கிற விஷயமோ, இல்லை அது எஜுகேஷனில் ஒரு சொல்லித்தர அவர்கிட்ட நான் கற்றுக்கிற விஷயமோ கிடையாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கிற விஷயம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக தான் அந்த ட்ரேடிங் நாலேஜ் நீங்கள் வளர்த்துக்க முடியும். அப்படி இல்லை, நீங்கள் கற்றுக்கணும்னா உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பர்சன் ரியல் ட்ரேடராக ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ நிறைய பீப்புள்ஸ் இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டியிருக்கீங்க. ஸோ சேஃபாக உங்கள் மணியை லூஸ் பண்ணாமல், ட்ரேடிங்ன்றது ஈஸி. யூடியூப்லேயே அதுக்கு ஏகப்பட்ட சோர்சஸ் இருக்குது. இந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்ச இல்லை இப்பயே கூட நான் என்ன பண்றேன், ஒரு வீடியோஸ் நான் போஸ்ட் பண்றேன். ட்ரேடை லேர்ன் பண்ணுங்க, கத்துக்குங்க. எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றேன். நீங்க ஈஸியாக லேர்ன் பண்ணுங்க. நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ஜஸ்ட் காமான ஒரு மைண்ட் செட்டோட ஒரு பென் பேப்பர் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. டோன்ட் பி எ சைக்கலாஜிக்கல் ஃபுல் கைஸ்.